Hey guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட்டை எப்படி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், உங்ககிட்ட வந்து இன்னொரு ஆப்புமே வந்து தேவை. ஸோ ஸ்னாப்சீட். ஸோ இந்த ஆப்புமே வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ஜிமெயிலை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நாம் எடிட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜஸை மோஸ்ட்லி வந்து நான் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு மூவி இருக்கும், ஸோ அந்த மூவி ரிலேட்டடான இமேஜஸை டவுன்லோட் பண்ணணும்னா அந்த மூவி இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது ரிலேட்டடாக ஸ்க்ரோல் பண்ணி போகும்போது நிறைய இமேஜஸ் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில இமேஜில் லோ குவாலிட்டி, அதாவது கலரில் டம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு கலரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்னாப்சீட் ஆப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்னாப்சீட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டூல்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டியூன் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஆம்பியன்ஸ், அதுக்கப்புறம் ஷேடோ, பாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிரைட்னஸ் வச்சுட்டு லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ஃபோட்டோவுக்கு அது செட் ஆயிருந்ததுன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து வேல்யூஸ் எல்லாமே வந்து இதே எக்ஸாக்ட் வேல்யூ வந்து உங்களுடைய ஃபோட்டோ வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்களே உங்களுடைய ஃபோட்டோக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூ வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் டூல்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே HDRன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த HDRன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட கலர் டோனே வந்து ஓவராலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஃபோட்டோமே இப்போ நம்ம வச்சு எடிட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இருந்தாலுமே சரி, இல்லை உங்களுடைய ஃபோட்டோ லோ குவாலிட்டியாக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து வச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த ஆப்ஷன் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாதிக்கு பாதி வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்து ஓப்பன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிட்டு லாஸ்ட் எடிட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்தனா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ VN ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுடைய கேலரிக்குள்ளே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய BGM வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பீட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணக்கூடிய சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட்ஸோ இல்லை 2 செகண்ட்ஸோ BGM வந்து அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களுமே அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க் செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வரைக்குமே BGM ஆடுது. அதனால் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்த ஃபோட்டோவோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவில் அந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோவில் வச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த
ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே எக்ஸ்போஷர் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் கான்ட்ராஸ்ட் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு பிரைட்னஸ்மே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் சாச்சுரேஷன் ஃபுல்லாகவே வந்து -100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு அகைன் விக்னட்னு இருக்கும். ஸோ இதோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து 100 வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எக்ஸ்போஷர்னு இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஃபோட்டோ மட்டுமே தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லைனா இந்த மாதிரி லைட்டாக கூட நீங்கள் இந்த 49, 50 இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சிங்கிள் டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் இப்போ இந்த வீடியோவை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் பீட் மார்க் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வரைக்குமே கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோவை கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க டூப்ளிகேட் வச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ டைம் லைனை இதை எடுத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாகவே கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லை இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த கிளிச்சி 02ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்த பிறகு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. அகைன் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே இன்னொரு வாட்டி டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் எந்த அளவுக்கு வேணுன்றது இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய சாங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேக்ரவுண்ட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு வந்து வீடியோ வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது எங்கே? ஸோ இந்த இடத்த எண்ட் ஆகுதா? ஸோ இது வரைக்குமே நான் வந்து இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அகைன் இப்போ இந்த இடத்த வந்து வேற ஒரு ஃபோட்டோவை இங்கே ரீப்ளேஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் எஃபெக்டாக லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் டூப்ளிகேட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த இமேஜில் வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ ஓவராலாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அகைன் நம்ம செகண்டாக வந்து ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணி வச்சிருப்போம். இந்த ஃபோட்டோவுக்கு ஸ்னாப் சீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வீடியோ இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம்.